டேஸ்ல குட்டீஸா சண்டே மார்னிங் இப்போல்லாம் காலையில எழுந்துச்சோனே கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து குடிக்கிறாங்க. ஹாட் வாட்டர் குடிக்கிறது வெறும் வயித்துல ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா டெஸ்ட் தான் போடலான்னு சொல்லி போட்டிருந்தேன். 250 கொஸ்டினுக்கு 145 கொஸ்டின் தான் கரெக்ட்டா போட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சதுனே, "நீ இதெல்லாம் தேராது. நீ இன்னும் நல்லா படிக்கணும்" அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி அகாடமிக் ரிலேட்டட் ஸ்டஃப்ஸ் வந்து நல்லா வந்து தெரியும் அப்படின்றதுனால தான் அவர்கிட்ட கேட்டேன். அவரு வந்து உண்மைய தான் பேசுவாரு. அதுக்குன்னு இப்படி திடீர்னு உண்மைய பேசணும்னே எனக்கு கொஞ்சம் பகீர்னு ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போய் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேங்க. திடீர்னு காலையில கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த சின்ன சின்ன அப்பளம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து பொரிச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு காலையில சாப்பாடு வந்து வெள்ள சாப்பாடு, கத்திரிக்காய், முருங்கக்காய் சாம்பார், இந்த அப்பளம், ரசம், தயிர் இதுதாங்க. ஆக்சுவலா இந்த முந்தன் வாழைப்பழம் வந்து இப்போ வாழைப்பழ சீசன். ஸோ வீட்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாழைப்பழம் காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டுட்டேன். அப்புறம் உடனேயுமே ரன்னிங் நோஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமா மிளகும், விக்ஸும் தான் வந்து போட்டு சரி பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா மதியமா ஒரு கெடா விருந்து இருந்தது. அதுக்காக தான் ரெடி ஆயிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணி நானு, பாப்பா, எங்க வீட்டுக்காரரு, எங்க மாமியார் எல்லாரும் வந்து போயிருந்தோம். சூப்பரான நான்வெஜ் ஃபீஸ்ட் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பாப்பா பக்கத்து வீட்டுக்கு கொண்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நைட் டின்னரை முடிச்சுட்டு இன்னைக்கு டேவையும் சூப்பரா முடிச்சாச்சு. உங்களுக்கு எப்படி டே போச்சு? டாட்டா பை.